السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த விடயத்தை கேட்கின்றோமோ அந்த விடயத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த துஆவை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிலிருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழுந்ததும் ஒரு நபித்தோழர் இந்த துஆவை ஓதினார்கள். அதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததும் யார் இந்த துஆவை ஓதியது என்று இந்த துஆவை குறிப்பிட்டார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நான் தான் இந்த துஆவை ஓதினேன் என்று கூறினார்கள். அதனை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இந்த துஆவை ஓதிய காரணத்தினால் 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடம் இந்த துஆவை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு துஆ, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் طيبا முபாரகன் ஃபீஹ், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் طيبا முபாரகன் ஃபீஹ். இந்த துஆவை தான் அந்த சஹாபி ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இந்த துஆவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மலக்குமார்கள் போட்டி போட்டார்கள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.